ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மோர் குழம்பு ரெசிபி தான். இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம வீட்டிலே செய்ய முடியும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் காய்கறிகளை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன், சௌ, அதுக்கப்புறம் கேரட். இதை மூணுத்தையும் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கூடவே மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி ஒரு 1 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட ஒயிட் பம்ப்கின் இந்த மாதிரி தண்ணி உள்ள காய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட்டையும் ஆட் பண்ணி இது நல்ல வாசனை வர்ற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். கலர் அதிகமாக சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க, மோர் குழம்புல வேறு மாதிரியான ஸ்மெல் வந்துடும். அதனால் இதெல்லாம் நல்ல வாசனை வரணும், அதே சமயத்தில் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் இதை சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மோர் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதோட பேஸே இதுதான். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போது நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் நம்ம மோர் குழம்போட பேஸே. ஸோ இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பாலை நான் தயிராக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், புளிப்பான தயிர் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தயிர்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார் அலம்பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இதில் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போது தயிரையும் மசாலா பேஸ்ட்டையும் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள கடுகு உளுந்தம்பருப்பை நல்லா தாளித்து விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தான் மசாலா செஞ்சுருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் கலவையை இதில் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தயிரை ஆட் பண்ணோடனே நல்லா படப்படன்னு அடிக்கும் மேலெலாம். அதனால் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதோட தண்ணியோடையே நம்ம அதை மோர் கலவையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு ஆட் பண்ண தண்ணி கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால தான் நம்ம மோர் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸை வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருந்தோம். கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் இந்த மஞ்சள் பொடி இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது கூட ஆப்ஷனல் தான். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு கூடயே தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், இல்லை கருணைக்கிழங்கு வறுவல்னு சொல்லி ஏதாவது
காரசாரமான சைட் டிஷ்ஷோடு இதை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.